ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறதுக்கான காரணங்கிறது, இப்பப்போ இந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் எனக்கு இல்லைங்களேன். இப்போ நான் வேறு வேறு காரணத்துக்காக இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கிறப்போ, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு தான் ஆகணும். பயன்படுத்துறது தான் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் எதுக்காகவும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தரை நம்ம நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக அவங்கள நம்ம ஒரு சில விஷயத்தில் சரியாக இது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு இருக்கணும், ஒரு ஆர்வங்கிறது இருக்கணும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, இல்லை அவங்களுக்கு இது சரியாக இல்லை, இது இவங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கிறப்போ, அதுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அது நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை போனோம் அப்படின்னா, அதில் நம்மளுக்கு நிறைய ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கும். அப்படி இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதையெல்லாம் பற்றி ஒன்றும் பேச போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே நம்ம ஒருத்தரை நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்களை நீங்களே சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. அந்த முடிவை நம்மளுக்கு அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே தவிர, நீங்கள் வேறு வேறு விஷயங்களில் அவங்களுக்காக பேசாமல் பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே இப்போ இருக்கிற விஷயத்தில் எதுவும் உங்களுக்காக ஒரு இதுவும் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். உங்களுக்காக நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, சரி சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். இதுக்கப்புறம் நானே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சரியாக இருக்கிறதுக்கான கட்டங்கிறத தாண்டி, அதை அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. என்னால் எதுக்குமே அவங்கள பேசிக்க முடியலை, பண்ண முடியல. அதுக்கு தாண்டி நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் எங்களுக்காக பேசுகிறோம், பண்ணுறோங்கிறது தான் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. போக போக நம்மளுக்கு அவங்களுக்கான விதத்தில் நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது கிடைக்கும். அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா, அதை தாண்டி நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. வேறு ஒரு விஷயத்தில் நம்மளால் எதுக்குமே அவங்கள நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளுக்கு வேணும். அந்த தைரியத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி, எதுக்காக இந்த விஷயத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படிங்கிறத தாண்டி, அதையெல்லாம் இந்த ஹெல்ப்பிங் இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமலாம் இல்லை. எதுக்குமே நம்ம ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை கரெக்டான ஒரு வேலை கொண்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்